இன்று கலியுகம் என்ற பேச்சு பெரும்பாலான மக்களுடைய மனங்களிலே இடம்பெற்று அவ்வப்போது பேசப்படுகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. இந்த கலியுகம் என்று ஏன் சொல்லப்படுகின்றன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய நிலைமையும் மனிதனுடைய வாழ்வு முறையும் புண்ணியம் குறைந்து தீமை நிறைந்த காலம் என்ற படியினாலும், தர்மம் இல்லாது அதர்மம் செயல்படுகின்ற காலம் என்பதனாலும், எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பல பேர் சொல்லுகின்ற விஷயம் கலியுகம். இது இந்த கலியுகத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். 4 யுகங்கள் இருக்கின்றன. இந்த 4 யுகங்களில் கலியுகம் ஒரு யுகம். இது 4வது யுகம். 4 யுகங்களில் முதலாவது யுகம் கிருத யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இது அண்ணளவாக 17,28,000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கணக்கு நம்முடைய கணக்கா அல்லது வேறொரு கணக்கா என்பது இன்னும் தெரியவில்லை. 2வது யுகம் கிரேதா யுகம் என்று சொல்லப்படுகின்றது. 12,96,000 ஆண்டுகள். 3வது யுகம் துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். 4வது யுகம் கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். தற்போது கலியுகம் நடப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த கலியுகம் முடிந்ததும் மீண்டும் கிருதாயுகம் ஆரம்பிக்கும். அடுத்து திரேதாயுகம், துவாபர யுகம், மீண்டும் கலியுகம் என இவ்வாறு மீண்டும் மீண்டும் சுழற்சியின் அடிப்படையிலே இந்த யுகங்கள் வந்து கொண்டே இருக்கும். கலியுகத்தினுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லப்போனால், இந்த கலியுகத்தில் இவைகளெல்லாம் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரசர்கள் செங்கோல் தாழும், கொடுங்கோல் ஏற்றமுறும், வரிகள் அதிகமாகும், அரசுகள் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை பாதுகாக்க மாட்டார்கள், அரசே மக்களை துன்புறுத்தும், மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வர், மக்கள் மனப்பான்மை பொறாமை அதிகமாகும், ஒருவருக்கொருவர் வெறுப்பு வளரும், கொலைகள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தாது, காமம் மற்றும் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்திலே ஏற்கப்படும், ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடையாது, அவர்களுக்கு மாணவர்களாலே ஆபத்து உண்டாகும், திருமணம் அவரவர் விருப்பப்படிதான் நடக்குமே தவிர பெரியவர்கள் சம்மதத்தின் பேரிலே நடக்க மாட்டாது. கலியுகத்தின் முடிவில் கல்கி அவதாரம் நிகழும். வெள்ளை குதிரையில் வந்து கலியுக நிகழ்வுகளுக்கு காரணமான கலியுடன் போரிட்டு தீய சக்திகளை அழிப்பார். அதன் முடிவில் உண்மை வெல்லுகின்ற சத்திய யுகம் கிருதா யுகம் மீண்டும் பிறக்கும் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இப்போது நடப்பது கலியுகம் என்பதனால இந்த கலியுகத்தை பற்றி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முனைந்து கொள்ளுவோம். ஒரு சமயம் பாண்டவர்கள் யுதிஷ்டிரர் அல்லாத 4 தனித்திருந்தனர். யுதிஷ்டிரர் என்பவர் தர்மர், அவர் அங்கு இருக்கவில்லை. அப்போது கண்ணன் அங்கு வந்தார். அவரிடம் இந்த 4 கண்ணனை பார்த்து கேட்டார்கள், கலியுகம் என்றால் என்ன,
அது எப்படி இருக்கும் என்று வினவினர். அதற்கு மறுமொழியாக கண்ணன் புன்னகைத்தவாறே கூறலானான். கலியுகம் எவ்வாறு இருக்கும் என்பதனை இப்போது ஒரு செயலால் நிரூபிக்கின்றேன் என்று கூறி கையில் வில் அம்பை எடுத்து அவர்கள் நின்றிருந்த இடத்தின் 4 திசைக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அம்பாக எய்தான். அங்கிருந்த 4வரையும் பார்த்து கண்ணன், நீங்கள் இப்பொழுது 4வரும் ஒவ்வொரு திசைக்குமாக ஒருவராக சென்று அந்த அம்பை எடுத்து வாருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். உடனே அந்த 4வரும் எல்லா திசைக்கும் சென்று ஒருவராக கண்ணன் எய்த அம்பை எடுத்து வர கிளம்பி சென்றார்கள். அர்ஜுனன் தேடி சென்ற திசையிலே கண்ணன் எய்த அம்பை கண்டு எடுக்கும்போது அங்கு ஒரு இனிமையான குரலை கேட்கலானான். அந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் யாரென சுற்றிலும் திரும்பி பார்த்த போது அங்கே ஒரு குயில் தன் இனிமையான குரலினாலே பாடிக்கொண்டு ஒரு முயலினை உயிரோடு அதன் தசைகளை கொத்தி தின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த முயல் தமது தீனமான குரல் எழுப்பிக் கொண்டிருந்ததை இந்த குயில் காணாதது போல அதனை உண்டு கொண்டிருந்தது. அர்ஜுனன் இந்த தெய்வீக பறவையின் கோரமான செயலைக் கண்டு ஆச்சரியப்படலானான். உடனே அந்த இடத்தை விட்டு திரும்பினான். பீமன் அவன் தேடி சென்ற இடத்திலிருந்து ஒரு அம்பை எடுத்தான். அவனும் அங்கே ஒரு காட்சியை கண்டான். அந்த காட்சியை பார்த்து வியப்புற்றான். அது என்னவென்றால் 4 கிணறுகள் ஒரு கிணற்றை சுற்றி இருந்தன. அந்த 4 கிணற்றிலிருந்தும் சுவையான இனிப்பான நீர் வழிந்து அவற்றுக்கு மத்தியில் உள்ள கிணற்றினுள் ஒரு சொட்டும் நீரும் விழாமல் எங்கோ அடையாளம் தெரியாமல் காணாமல் போனது. அது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. நகுலன் தாம் சென்ற வழியிலே கண்ட ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பலானான். அவ்வாறு அவன் திரும்பி அந்த இடத்துல ஒரு பசு கன்று ஈணும் தருவாயில் இருந்தது. கன்று ஈன்ற பிறகு அந்த கன்றை நாவால் நக்கிய வண்ணம் இருந்தது. கன்று சுத்தமானது, பின்னரும் விடாமல் நக்கிய வண்ணம் இருந்தது. சுற்றி இருந்த மக்கள் அந்த கன்றையும் பசுவையும் பிரித்துவிட எத்தனித்தும் அது இயலாமல் போய் கன்றுக்கு காயம் ஏற்படலானது. நகுலன் இந்த சாது பிராணியின் செயலை அதன் குணத்தையும் கண்டு வியக்கலானான். சகாதேவனோ அவன் சென்ற திசையில் உள்ள ஒரு மலையின் அடிவாரத்தில் அம்பை கண்டான். அப்போது ஒரு பெரிய கற்பாறை விழுவதைக் கண்டான். அது மலையின் சரிவில் வழியில் உள்ள பாறைகள் மற்றும் பெரிய மரங்களை நசுக்கிக் கொண்டும் உருண்டும் கீழே வந்து கொண்டிருந்தது. ஆனால் உடனே ஒரு சிறிய செடியில் அது மீது பட்டதும் நின்று விட்டது. அந்த செயலை கண்ட சகாதேவன் வியப்படைந்தான். அனைவரும் இப்போது கண்ணன் எதிரில் வந்து நின்று தாம் கண்ட அதிசயங்களை ஒவ்வொன்றாக விவரித்தனர். இதன் அர்த்தம் என்ன என வினவினர். கண்ணன் புன்னகைத்தவாறே அவற்றை விரிவாக விளக்கலானான். இந்த கலியுகத்தில் போதகர்கள் இனிமையான குரலை மற்றும் மிகுந்த அறிவையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் பக்தர்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். எப்படி அந்த குயில் இனிமையாக பாடியபடி உயிருள்ள முயலை அதன் தசையை கிழித்து உண்டதோ அது போலவே என்றார். இந்த கலியுகத்தில் ஏழைகள் நிரம்பி வழியும் சொத்துக்களுடன் கூடிய பணக்காரர் மத்தியில் தாம் வாழ்ந்தாலும், பணக்காரர்கள் வீண் செலவுகள் செய்தாலும் அவர்களால் எந்த உதவியும் பணக்காரரிடமிருந்து ஒரு காசும் பெறாமல் துயரத்தில் இருப்பார்கள்.
அந்த கிணற்றின் நீர் வீணாக செல்வது போல என்றார். இந்த கலியுகத்தில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மிகவும் நேசிப்பார்கள். அதுவே அவர்களின் பிள்ளைகள் நாசமாவதற்கு காரணமாகி அவர்கள் வாழ்க்கை நாசமாகும். அது அந்த பசுவின் செயலை ஒத்ததாக இருக்கும் என்றார். இந்த கலியுகத்தில் மக்கள் தமது குண சீர்கேட்டால் யார் என்ன சொன்னாலும் தரைகட்டு விளங்குவர். எப்படி அந்த பாறை உருண்டு சரிந்தது போலவோ அதே போலதான் கடைசியில் அது ஒரு சிறு செடியின் முன்வந்து தமது ஓட்டத்தை இழந்து நின்றது போல கடவுளின் நாமத்தை யார் சொல்லுவதால் அவர்தம் சரிவினை தடுத்து நிறுத்தும் குவிமாவிடம் போல் கடவுள் விளங்குவார். இதுவே மக்கள் மேலும் விழாமல் தடுக்கும் உபாயமாகும் என்பதை விளக்குவதாகும் என்றார். இந்த கதை ஸ்ரீமத் பகவத்திலே உத்தவ கீதை சொல்லப்பட்டது உணர்த்துவது யாதெனில், இறை நாமம் ஒன்றே நம்மை நிச்சயம் வீழ்த்தாமல் இருந்து காக்கும். அது இறை நாமமாகவோ அல்லது இறை உணர்வை இறைவனின் மகிமைகளை அறிந்த மகான்களின் நாமமாகவோ கூட இருக்கலாம். எனவேதான் இந்த கலியுகம் எப்படிப்பட்ட கலியுகம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் மாற்றி தர்மம் இல்லாமல் அதர்மம் திகழுகின்ற உலகமாக இந்த உலகம் இந்த கலியுகத்தில் இருக்கும். இதுக்குள்ள நம்முடைய ஆன்மாவை தீய கர்மாவிலிருந்து பாதுகாத்து உன்னதமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, நீண்ட ஆயுள் என்பதையும் பெற்று மீண்டும் ஒரு பிறப்பில்லாத முக்தி நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இந்த கலியுகத்தில் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சியுமாகும். நன்றி.